சிறுபான்மையினர்ல நீங்க வந்து இந்த முஸ்லீம்களுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்புல 5% இடஒதுக்கீடு வந்து பெற்றுத்தர துணை நிற்போம் சாத்தியமா? இல்லை, நான் என்ன சொல்கிறேன், நான் வந்து ஒரு கூட்டணி கட்சி, இது ஜனநாயக நாடு. கூட்டணி கட்சிக்கு நிறைய முக்கியத்துவம் பாஜக கொடுக்குறப்ப என்னுடைய ஆசையை நனவாக்குவதற்கு என்னுடைய முயற்சிகள் தொடரும். அதற்கு எந்த தடையும் எங்களுக்கு கிடையாது. யார் இருக்கிறா? தமிழக அரசு எதுக்குது? சமச்சீர் கல்வியை கொண்டாந்து இன்னைக்கு அதனுடைய ரிசல்ட் என்ன? அன்ஃபார்ச்சுனேட்லி எவ்ரிபடி நோஸ். இன்னைக்கு நீட் தேர்வை நாங்கள் நிப்பாட்ட போகிறோம்னு சொல்லிட்டு மாணவர்களுடைய கல்வியிலே அரசியலை புகுத்தி மாணவர்களையும் பெற்றோர்களையும் குழப்ப நிலையிலே வைத்திருக்கிறது திமுக. 7.5% என்பது கிராமப்புற மாணவர்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம். மற்ற மாநிலங்களிலே இருக்கின்ற மாணவர்களை மிஞ்சும் வகையிலே, சவால் விடும் வகையிலே இன்றைக்கு தமிழகத்திலே உள்ள கிராமப்புற மாணவர்கள் மிக சிறப்பாக படித்து மருத்துவராவதற்கு தகுதி பெற்று படித்து கொண்டிருக்கும் போது ஏன் இந்த குழப்பம்? எதற்கு இந்த குழப்பம்? முயற்சி, நல்ல முயற்சி, வெற்றி பெறக்கூடிய நல்ல வாய்ப்பு இருக்குது. நிச்சயமாக நான் என்னுடைய கடிதம் மூலம் நேரடியாக மீண்டும் கொடுப்பேன். சார், அதே போல பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் முழுமையாக ஒழிக்கணும் அப்படின்னு தமிழகத்தில் போதைப் பொருளே இல்லைன்றாங்க. இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? பத்திரிகை தொலைக்காட்சிக்கு இருகரம் கூப்பி ஒரு வேண்டுகோள். தமிழகத்திலே போதைப் பொருட்கள் 100% இல்லை என்று ஆட்சியாளர்கள் கூறுகிறார்கள் என்பதை தைரியமாக நீங்கள் தலைப்புச் செய்தியிலே இன்றிலிருந்து நாளை வரை 24x7 போட வேண்டும். உங்களுடைய பத்திரிகையிலே முதல் செய்தியாக கொட்டை எழுத்திலே போட வேண்டும். அந்த நிமிடத்திலிருந்து எங்களுடைய வெற்றி உறுதி செய்யப்படும். எங்கெங்கெல்லாம் கடல் இருக்கோ அங்கெல்லாம் வரும். கடல் வந்து மோடிக்கு சொந்தம்பாங்க, பிஜேபிக்கு சொந்தம்பாங்க. போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அமைப்பு வந்து மத்திய கட்டுப்பட்டிருக்கு. ஆனால் அவங்க மாநிலங்களுக்கு இடையே போதைப்பொருள் நடமாட்டத்தை அவங்க தான் கண்ட்ரோல் படுத்தணும். உள்ள இருக்கிற விஷயம் நாங்கள் கண்ட்ரோல் படுத்தணும். ஆனால் மாநிலத்திடையே வர்ற இதை வந்து அவங்க தான் பண்ணணும். ஆனால் அது அவங்க பாருங்களேன், இதை கேளுங்களேன் ஐயா. டெரரிசம் இருக்குல்ல, இதுக்கெல்லாம் காம்ப்ரமைஸே கிடையாது. இதுக்கெல்லாம் காம்ப்ரமைஸே கிடையாது. அதுபோல் போதைப் பொருள் இதுக்கெல்லாம் பாலிட்டிக்ஸே கூடாது. கண்ட்ரோல் பண்ணோம்னா அதுக்கு உண்டான முயற்சியை முழுமையாக சரியாக எடுக்க வேண்டும். யாருக்கு என்ன பவர்ஸ் இருக்கோ, எந்த கவர்மெண்ட்டோ அதில் டுகெதராக இருந்தால் தான் இந்தியா முன்னேறும். இது மாணவர் பிரச்சனை, மாணவர் சீரழியக்கூடிய பிரச்சனை. அதற்கு முடிவு கட்ட வேண்டியது ஒவ்வொரு பெற்றோருடைய கடமை. அதற்கு மாநில அரசாங்கம் உறுதியாக பணியை ஆற்ற வேண்டும், மத்திய அரசோடு இணைந்து, அரசியலுக்கு அப்பாற்பட்டு. இன்னொன்று சார், இப்போ வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய நட்சத்திர பேச்சாளர்கள் அடங்கிய தேர்தல் பிரச்சார பரப்புரை கேசட் ஒன்று வெளியிடப்படுகிறது.